என்னங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? நான் பிஸியா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன்டி தயங்கி தயங்கி நிக்கிற? அத சொல்லு. நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா கேளுங்க. விநாயகர் விஷயம் தெரிஞ்சிருந்தோம் நாம அண்ணன் வீட்டுக்கு போய் விசாரிக்காம இருக்கிறது எனக்கு ஒண்ணு சரியா படலைங்க. நாளைக்கு நம்ம பொண்ணு வாழ போற வீடுங்க, அதுக்காக வச்சு ஒரு 8 போய் விசாரிச்சுட்டு வந்துடுறதாங்க நல்லது. இத பாரு, இன்னமும் நம்ம பொண்ணு அந்த வீட்டுல கட்டி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தா அதை இன்னையோட மறந்துடு. நேத்து பிறந்த சுண்டக்கா பையன் அவன் என்னென்ன பேசிட்டு போறான்னு கேட்டுட்டு தான் இருந்த. மாமன்ற மரியாதை துளி கூட இல்லாம நீ எல்லாம் ஒரு மனுஷனான கேவலமா பேசிட்டு போயிருக்காண்டி. அவன் நாகரிகத்தை பத்தி எனக்கு கிளாஸ் எடுக்கிறானா அவன்? ஏன் தகுதி தராதரத்தை பார்க்காம அவன் குடும்பத்துக்கு அட்வைஸ் பண்ணி பேசினான் பாரு, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அவங்க அண்ணன் யாரு கூட போனா என்ன, அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆனா என்ன, இல்ல காலம் முழுக்க கண்ணி கல்யாணம் கிடந்தா நமக்கு என்ன இருந்திருக்கணும்டி. ஏதோ என் மச்சான் குடும்பம்னு அக்கறை காட்டினதுக்காக நல்லா செருப்பால் அடிச்ச மாதிரி பண்ணிட்டு போயிட்டாடி அவன். என் பொண்ணு அவனுக்கு கொடுக்கணுங்கிற ஐடியாவை நான் அப்பவே விட்டுட்டேன். நீயும் அந்த ஐடியாவை அடியோட மறந்துரு. இதுக்கு மேல நம்மளுக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, புரியுதா? மச்சான் உறவு வேணான்னு நீங்க இருந்துடலாம், ஏன் அண்ணன் உறவு வேணான்னு நான் கூட இருந்துடலாம். ஆனா வேலுதான் அவ புருஷன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி வளர்த்திருக்கோமே, அவ எப்படிங்க இதை ஏத்துப்பா? சின்ன வயசுல மனசுல விழுந்ததெல்லாம் ஆழமா பதிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அவ மனசுல நாம போட்ட விதை இன்னைக்கு மரமா வளர்ந்து நிக்குது. அத அடியோட அறுத்தறியணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புங்க. அப்படியா? என்ன வளரு, உங்க அம்மா என்னமோ சொல்றா? விநாயகத்துக்கு பார்த்த பொண்ணு எவ்வளவு நாளாக அவனுக்கு தெரியும்? மிஞ்சி போனா ஒரு 8 மாசம் இருக்குமா? அவனாலேயே அந்த பொண்ணை மறக்க முடியாம தான் அப்பா அம்மா கையில கால விழுந்தாச்சு. இன்னைக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்திருக்கான். நம்ம பொண்ணுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து வேலுதான் அவன் புருஷன், வேலுதான் அவன் புருஷன்னு சொல்லி சொல்லி வளர்த்திருக்கோங்க. அவளால எப்படிங்க இத மறக்க முடியும்? ஏய், பூச்சாண்டி காட்டுறியா? நம்ம வீட்டுக்கு உங்க அண்ணன் பையன் மாப்பிள்ள கிடையாது, அதுல நான் தெளிவா இருக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. நீங்க பேசுனதும் தப்பு, மாமா பேசுனதும் தப்பு. அதையே மனசுல வச்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வர்றது சரியில்லைப்பா. கோவத்துல எடுக்கிற முடிவு தப்பாதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்களும் இப்ப கோவமா தான் இருக்கீங்க. எடுத்தும் கவுத்தோன்னு எந்த முடிவுக்கும் வர வேணாப்பா. கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. இல்ல கண்ணு, எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. நீ மட்டும் கொஞ்சம் மனசை மாத்திக்கிட்டீனா அந்த வேலுவை விட ஒரு நல்லவனா படிச்ச பையனா ஒரு மாப்பிள்ளை கூட நான் நிறுத்துறேன் உனக்கு. ஓகேவா? முடியாதுப்பா. கொஞ்ச நாளாவே நீங்க சரியில்லை. மாமாவை வேணாங்கிறீங்க, எவனையும் ஒருத்தனை வீட்டுக்கு அனுப்பி பொண்ணு பார்க்க சொல்றீங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்ணதான் மாமா மேல இருக்கிற பிரியம் இன்னும் அதிகமாகிட்டே போகுது. மாமா மட்டும் எனக்கு கிடைக்கலனா நான் செத்துருவேன்ப்பா. சரி, அதுதான் விதினா செத்து போ. நான் தடுக்க முடியுமா இல்ல உங்க அம்மா தான் தடுக்க முடியுமா? யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ நினைச்சதை சாதிக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் என்ன மிரட்டாத, தெரியுதா? நான் உங்க அப்பா அம்மா, இப்படி மிரட்டி எல்லாம் என்ன பணிய வைக்க முடியாது. கொஞ்சம் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோமா. நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும்னா குறைஞ்சது 10 வருஷமா ஆகும். பரவாயில்லையா? 10 வருஷம் இல்லப்பா, 100 வருஷம் கூட காத்திருக்க தயாரா இருக்க. இப்பதான் யதார்த்தமா இருன்னு சொன்னேன், அதுக்குள்ள எமோஷனலா பேசுறிய கண்ணு. 100 வருஷம் காத்திருக்கிறேன்னு சொல்றிய, முதல்ல 100 வருஷம் வாழ முடியுமான்னு பாரு. உனக்கு 22 வயசு ஆகுது. மிஞ்சி போனா இன்னும் 40-50 வருஷம் இருப்ப. அதுக்குள்ள ஆக்சிடென்ட் அது இதுன்னா இன்னும் ஆயுசு குறைஞ்சிரும். அதனால என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. யதார்த்தத்தை தான் நான் நினைப்பேன், பேசுவேன், அதை தான் செய்வேன். அவன் உனக்கு சரிப்பட்டு வருவான்னு தோணலமா. அவன் என்ன திட்டுனா அப்படிங்கிறதுக்காக சொல்றேன்னு மட்டும் நினைக்காத. சொந்தங்கிற ஆயுதத்தை யூஸ் பண்ணி அவன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான். அவனுக்கு அவன் குடும்பமும் அவங்க அக்காவும் தான் முக்கியம். இத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீயும் உங்க அம்மாவும் தான் புரிஞ்சிக்காம தடுமாறிட்டு இருக்கீங்க. அப்பா ப்ளீஸ் பா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கப்பா. நீ முதல்ல எந்திரி. இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கப்பா. மனசை மாத்திக்கிறது முடியாத காரியம்ப்பா. புரிஞ்சுக்கோங்கப்பா. கண்ணு காது மூக்குன்னு குறைபாட்டோட பிறந்திருந்தா என்ன ஒதுக்கி வச்சிருப்பீங்க, ஏத்துக்குவீங்கல்ல? அதே மாதிரிதான்ப்பா வேல்முருக மாமாவும் என்னோட குறைபாடுப்பா. ப்ளீஸ் பா, என்னோட அவரையும் ஏத்துக்கோங்கப்பா. அப்படிங்கிறியா? சரி, அப்ப நீ ஒண்ணு பண்ணு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை நான் உனக்கு கட்டி வச்சிடறேன். என்ன அவன் மதிக்கிறான் மதிக்காம போறாங்கதெல்லாம் பிரச்சனை இல்லம்மா. நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். நீ போய் அவனை கூட்டிட்டு வா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன சொல்ற? ஒத்துக்க மாட்டாமா.
அக்கா கல்யாணம் அது இதுன்னு 1008 சாக்கு சொல்லுவான். அவனுக்கு அது முக்கியம்னா எனக்கு என் பொண்ணோட கல்யாணம் முக்கியம், வாழ்க்கை முக்கியம்னு நினைக்கிறதுல என்னமா தப்பு இருக்கு? இங்கே இருமா, வரேன். இத பாத்தியம்மா, இது உன் நிச்சயத்துக்காக நான் எடுத்து வச்சிருக்கிற பட்டு புடவை, இது உன் கல்யாணத்துக்காக எடுத்து வச்சிருக்கிற சாரி. அது தவிர நான் வேலையை விட்டு நின்னப்போ சம்பாரிச்ச பணத்துல என்ன பண்ணீங்கன்னு உங்க அம்மா நச்சரிச்சிட்டு இருந்தால, அந்த பணத்தை எல்லாம் பேங்க்ல இவ பேர்ல தான் போட்டு வச்சிருக்கிறேன். அதுக்கான பாஸ்புக் இது. அது தவிர நிறைய பாத்திர பண்டம்லாம் நீ வாழ்றதுக்காக சேர்த்து வச்சிருக்க. நான் வாழ்ற வாழ்க்கைய உனக்காக தானே கண்ணு. பணத்தை எங்க வீட்டுல வச்சா உங்க அம்மா எடுத்து செலவு பண்ணிடுவாளோன்னு மளிகை கடைக்கு எடுத்து போய் மூட்டை கடையெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கேன். தெரியுமா உனக்கு? உங்க அப்பா பேசுறதுலயும் நியாயம் இருக்கு வளரு. நல்லா யோசிச்சு பாரு. அவர் என்ன உன் மாமனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்றாரு? அவங்க காரணத்தை அவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அடி மேல அடி வச்சாதான் அம்மிக்கல்ல நகரும்பாங்க. அது மாதிரி முயற்சி மேல முயற்சி செஞ்சாதான் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். இப்ப என்ன, உனக்கு உன் மாமனை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. என்ன செஞ்சாலும் ஓகே தானே? ஓகே. அப்போ ஒண்ணு பண்ணு, நான் என்ன சொன்னாலும் ஏன்னு கேள்வி கேட்காம அப்படியே ஒத்துக்கோ. அதை விட்டுட்டு நான் செய்யறது தப்பு, பேசுறது தப்பு, நடந்துக்கிறது தப்புன்னு குத்தம் கண்டுபிடிக்காத. உன் காரியம் ஆகணும்னா நான் சொல்ற மாதிரி செய். கழுத்தை நீட்டுன்னு சொல்றப்ப கழுத்தை நீட்டு. அவன் உன் கழுத்துல தாலி கட்டுவான். ஓகேவா? என்னம்மா பாக்குற? என் பொண்ணு ஆசைப்பட்டுட்ட, நடத்தி முடிக்க வேண்டாமா? முடிக்கிறேன். வாடா. வாங்க. உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்லங்க. அங்கிள், அண்ணனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தோம். அண்ணன் இது வரைக்கும் எங்க வீட்டுல இருக்கிற யாரையும் கான்டாக்ட் பண்ணி பேசல. எங்க அக்கா கிட்டயாச்சும் பேசுவான்னு நினைச்சோம், ஆனா அவகிட்டையும் பேசல. இப்ப அவன் வருத்தத்திலயும் துக்கத்திலயும் இருப்பான். ஒரு ஆறுதல் வேணுங்கிற சூழ்நிலையில அவன் கண்டிப்பா உங்க பொண்ணை கான்டாக்ட் பண்ணுவான்னு நினைக்கிறோம். அப்படி கான்டாக்ட் பண்ணா பிரச்சனை பெருசாகிட்டே போகுதுங்கிறத எடுத்து சொல்லி முதல்ல அவனை வீட்டுக்கு வர சொல்லுங்க. இல்லனா ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட சரண்டர் ஆக சொல்லுங்க. நீங்க இத சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அவர் இங்க வந்தாலோ இல்ல காண்டாக்ட் பண்ணாலோ நிச்சயமா நான் அதுதான் சொல்வேன். ஆனா இது விஷயமா பேச இங்க வராம இருக்கிறதாங்க நல்லது. ஏன்னா இந்த விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரியாது. நாங்களும் அவங்க கிட்ட சொல்லல. நல்ல வேளை இப்ப அவங்க இல்ல, கோவிலுக்கு போயிருக்காங்க. எங்க அக்காவும் உங்க அம்மா வீட்டுல இல்லாத போதுதான் பார்த்து பேசிட்டு வர சொன்னா. ஒருவேளை உங்க அம்மா வீட்டுல இருந்தா நாங்க எப்படி பேசுறதுன்ற தயக்கத்தோட தான் வந்தோம். எங்களோட நல்ல நேரம் உங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. பயமும் பதட்டமும் மட்டும்தான் இருக்கு. இது மாதிரி பிரச்சனைலாம் எங்க குடும்பத்துக்கு வரும்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஒரு சராசரி மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் இது வரைக்கும் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இது வேணும்னு ஆசைப்படாம ஆண்டவன் கொடுத்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ இது மாதிரி ஒரு பிரச்சனை சிக்கிட்டு இருக்கா. இது எங்க போய் முடியும் தான் எங்களுக்கு தெரியல. இது நாள் வரைக்கும் எங்க அண்ணன் கல்யாண பேச்சு எடுத்தா கோவப்பட்டு இருந்த எங்க அப்பா மனசு மாதிரி நிச்சயதார்த்த வரைக்கும் ஒத்துக்கிட்டாரு. எங்க அண்ணன் உங்களை பத்தி, உங்க அம்மாவை பத்தி, இந்த வீட்டை பத்தி எங்க கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனை உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க வேற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெளிவா தெரியும். அதனாலதான் எங்க அக்கா இந்த விஷயம் எதுவும் உங்க அம்மாக்கு தெரியாத மாதிரி பேசிட்டு வான்னு சொல்லி அனுப்புனா. எங்க அண்ணன் உங்களுக்கு கால் பண்ணாலோ இல்ல நேர்ல வந்து பார்த்தாலோ தயவு செஞ்சு அவரை வீட்டுக்கு வர சொல்லுங்க. அட்லீஸ்ட் அக்காவுக்காச்சும் கால் பண்ண சொல்லுங்க. அவர் இந்த கேஸ்ல இருந்து வெளில வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. என்ன வாய்ப்பு இருக்கு? அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல கத்தியில இருந்த ரேகை எங்க அண்ணனோடது இல்லன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா எங்க அண்ணன் தற்செயலாதான் இந்த பிரச்சனை மாட்டிருக்காருன்னு நமக்கு தெரியும். ஆனா அத கோர்ட்டுக்கு தெளிவுபடுத்தணும். அதுக்கு அவர் வந்தாதான் முடியும். அவர் வந்தாருன்னா தயவு செஞ்சு வீட்டுக்கு வர சொல்லுங்க. அண்ணா விஷயத்துல நீங்க நடந்துகிட்டது எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாதான் இருக்கு. போலீஸ் அண்ணனை புடிச்சுக்கிட்டு போற அன்னைக்கு நீங்க அங்கதான் இருந்தீங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் நீங்க உங்க ஒய்ஃபு கிட்ட எதுவுமே சொல்லாம மூடி மறைச்சிட்டீங்க. நீங்க இப்படி ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கலைங்க. உங்க அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன். அன்னைக்கு அவரை இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு போறப்போ
அவர் கொலை செஞ்சிருப்பாரோன்னு எனக்கு சந்தேகம் வரல. ஒரு அப்பாவிய தப்பு செஞ்சதா நினைச்சு கூட்டிட்டு போறாங்களேன்னு பரிதாபம் தான் வந்துச்சு. அண்ணன் நல்லவர்னு நாங்க நம்புறது பெரிய விஷயம் இல்ல, நீங்க நம்புறது ரொம்ப பெரிய விஷயம் சார். நீங்க அதிகமா பேசாதவரு, ஆனா நீங்க செஞ்சிருக்கிற காரியம் உங்களை பத்தி அதிகமா பேச வைக்குது. நான் அப்படி நினைச்சதுல கொஞ்சம் சுயநலமும் இருக்கு. எப்போ என் பொண்ணு உங்க அண்ணனை தான் மனசார நினைச்சு அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா சொன்னாலோ அந்த நிமிஷமே அவரை நான் மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டேன். என் பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா அதுல எனக்கும் ஒரு பங்கு இருக்கு. அவ ஆரம்பிக்க போற இந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். இப்படி ஒரு மாமனார் கிடைக்க உண்மையிலே எங்க அண்ணன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். உங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சா எங்களுக்கும் சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. தகவல் தெரிஞ்சா கண்டிப்பா நாங்களே இன்ஃபார்ம் பண்ணுவோம். கடவுள் அருளால சீக்கிரமே அவரை பத்தின தகவல் வரணும். அதைத்தான் நான் மனசுக்குள்ள வேண்டிட்டு இருக்கேன். நம்ம எல்லாருடைய பிரார்த்தனையும் அதான். கண்டிப்பா அண்ணன் வருவாரு. நிரபராதின்னு இந்த ஊர் உலகத்துக்கு தெரியத்தான் போகுது. நிச்சயதார்த்தமும் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதீங்க. அப்ப நாங்க வரோம். சரிங்க, நாங்க கிளம்புறோம். வரோம் சார். என்னடா ஆச்சு? எடுறா வண்டிய. இல்லடா, அங்க பிரியா. செக்கடோ கெட்டுத்தல, முதல்ல சாவி கொடு. உங்க அண்ணன் ஆபீஸ்ல இருக்கிறவங்கள்ட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இருக்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. ஒரு மனுஷன் இவ்வளவு அழுத்தமா இருப்பாரு. உன்னையும் கான்டாக்ட் பண்ணல, ஆபீஸ்லயும் யாரையும் கான்டாக்ட் பண்ணல, வீட்லயும் யாரையும் கான்டாக்ட் பண்ணல. இப்போ ஆபீஸ்க்கு வந்ததுலயும் ஒரு யூஸும் இல்லாம போச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்ப வேலுமுருகனும் ஐயப்பனும் காயத்ரி வீட்டுக்கு போயிட்டு வந்து நல்ல செய்தி சொன்னாதான் உண்டு. இப்போ என் கவலை எல்லாம் அது இல்ல உள்டா. அண்ணன் எங்க இருக்கான்னு இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ தெரிஞ்சிட்டுதான் போகுது. இல்லன்னா அவனே கண்டிப்பா வந்துடதான் போறான். அவனுக்கு ஜாமீன் கிடைக்காம ஜெயிலுக்கே போனா கூட கேஸ் நடத்தியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு உள்டா. ஆனா என் அண்ணன் கவலைப்படுற மாதிரி இந்த விஷயம் காயத்ரி அம்மாக்கு தெரிஞ்சா என்ன நடக்குமோன்னு தான் எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த அம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கன்னா அது எப்படி அண்ணன் எடுத்துக்குவான்னு தெரியல உள்டா. இந்த கல்யாணத்துக்காக அவன் நிறைய கிண்டல் கேலி அவமானத்தைகளை தாண்டி வந்திருக்கான் உள்டா. அவன் காயத்ரி வீட்டுக்கு போனா அவளை உள்ள வச்சுக்கிட்டு அவங்க அம்மா இல்லன்னு சொல்லுவாங்களாம். அவங்க சொல்றது பொய்யன்னு தெரிஞ்சும் மறுபடியும் அவன் அங்க போயிருக்கான். அந்த அம்மா விடாம இல்ல இல்லன்னு சொல்லி அவனை அவமானப்படுத்துவாங்களாம். எவ்வளத்தையும் மனசுல தாங்கிக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லி அழுவான் தெரியுமா. அவனை எப்படி ஆறுதல் படுத்துறதுன்னு கூட தெரியாம நான் நின்னுக்கிட்டு இருப்பேன். பாவம் தான் அவரு. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா கேட்கவே சங்கடமா இருக்கு. எங்க அப்பா அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணாம அவனுக்கு பண்ண மாட்டேன்னு உறுதியா இருந்தாங்க. பொண்ணு வீட்டு பக்கம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பிரஷர் பண்ணாங்க. யார் சொல்றத கேக்குறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா உள்டா. அவன் படுற கஷ்டம் பொறுக்க முடியாம தான் நான் காயத்ரி வீட்டுல போய் பேசினேன். அவங்க நிச்சயதார்த்தமாவது பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கும் ஒத்துக்க வச்சேன். இப்ப அவன் ஆசையோட எதிர்பார்க்கிற நிச்சயதார்த்தம் நின்று போச்சுன்னா அவனால நிச்சயமா இதை தாங்கிக்க முடியாது உள்டா. படிச்சவங்கள எப்பவோ வைஃப் குழந்தைன்னு செட்டில் ஆயிட்டாங்க. அட் எனி காஸ்ட் அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு தோணுச்சு உள்டா. இதுக்கு காயத்ரியோட அப்பா கூட ஹெல்ப் பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஆள் பாக்குறதுக்கு உம்மன மூஞ்ச மாதிரி இருக்காருன்னு நான் நிறைய தடவை நினைச்சிருக்கேன். ஆனா தன் மகளோட சந்தோஷத்துக்காக எவ்வளவு பெரிய உண்மையை தன் பொண்டாட்டிக்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிருக்காருன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உள்டா. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு புருஷங்காரன் பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு விஷயத்த மறைக்கிறான்னா அவன் ஒரு பெரிய பிரச்சனையை தூக்கி தோல்ல போட்டு சுமக்கிறான் தான் அர்த்தம். பின்னால இது தெரிய வந்ததுன்னா அது பெருசா வெடிக்கும்.
அதை தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம் பூரணி. என்ன கேட்டா ஆரம்பத்திலே இதை சொல்லிடுறதான் பெட்டர் பூரணி. நீ சொல்றது பொதுவான நியாயம் உல்டா. ஆனா காயத்ரி அம்மா எடுத்துக்கிட்ட விஷயத்துல உறுதியா இருக்கிறவங்கன்னு நான் முத தடவை போனப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பிரச்சனைய உணர்ச்சி பூர்வமா அணுகிறது வேற, பிராக்டிக்கலா அணுகிறது வேற. ஆனா அந்த அம்மா ரொம்ப பிராக்டிக்கலா இருக்காங்க. என் அண்ணன் இல்லனா இன்னொரு மாப்பிளைய பாக்குற அளவுக்கு அவங்க ரொம்ப யதார்த்தவாதினா யோசிச்சு பாரு. ஓ, அதனாலதான் காயத்ரி பத்தின மேட்டர் மறைச்சிருப்பாரோ? ஆமா உல்டா. பெத்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு அவங்களே முடிவு பண்ணி சொல்லிடுவாங்க. பொண்ணு கிட்ட கூட ஐடியா கேட்க மாட்டாங்கன்னா பாரு. புடவை கடையில கூட அவங்கதான் சாரிய செலக்ட் பண்ணாங்களே தவிர காயத்ரியோட விருப்பம் என்னன்னு கூட அவங்க கேட்கல. நீ சொல்றத பார்த்தா அந்த பொம்பளை பெரிய ஈகோ பிடிச்ச பொம்பளையா இருப்பா போல இருக்க. என் அண்ணன் எங்க போனாலும் பரவாயில்ல, தப்பி தவறி காயத்ரி வீட்டுக்கு மட்டும் போயிடக்கூடாது. அங்க போனானா அண்ணியோட அவனோட கல்யாண கனவு அழிஞ்சு போயிடுச்சுன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். அண்ணனுக்கு மோதிர ஐடியாவை கொடுத்தது நான் தான் உண்டா. ஒருவேளை நான் அதை சொல்லாம இருந்திருந்தா அண்ணன் இந்த பிரச்சனையில மாட்டி இருக்க மாட்டானோன்னு தோணுது உண்டா. என்ன பூரணி இதுக்கு இல்லாம அழுவ? ஐடியா கொடுத்ததெல்லாம் ஒரு தப்பும் இல்ல. அவர் நேரம் அந்த நேரம் சரியில்லைன்னு எடுத்துக்கோ. முடியலையே, நினைச்சு நினைச்சு கவலைப்படதான் தெரியுது. அதனாலதான் நான் செஞ்ச தப்புக்கு நானே பிராயச்சித்து தேடணும்னு முடிவுக்கு வந்துட்டேன். அண்ணன் இந்த ப்ராப்ளத்துல இருந்து நல்லபடியா வெளியில வந்துட்டான்னா நிச்சயதார்த்தத்துக்காக பிக்ஸ் பண்ணி இருக்கிற தேதியிலேயே கல்யாணத்தை நடத்தி வச்சிடலான்னு பாக்குறேன். அந்த அம்மாவும் நல்ல முகூர்த்த நாளா பார்த்துதான் நிச்சயதார்த்த தேதியை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன பூரணி இதெல்லாம் நடக்கிற விஷயமா? அப்பா அம்மா சம்மதம் இல்லாம பொண்ணோட சம்மதம் இல்லாம எடுத்தவங்க ஒருத்தர் நடத்த முடியுமா? அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி பாப்பேன் உல்டா. அவங்க ஒத்துக்கலைனாலும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஊர்ல எவ்வளவு பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் அண்ணனுக்கு நான் பண்ணி வைக்க மாட்டேனா? எப்படியாவது எந்த பிரச்சனையும் இல்லாம எங்க அண்ணனை வெளியில கொண்டு வந்துட்டா போதும் உல்டா. இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். ஏண்டி காய் போட்டு குடிச்சீங்களா? இல்லம்மா. ஒரு சின்ன வேலை கூட உங்களால செஞ்சுக்க முடியாதா? எல்லாத்துக்கும் நான் வரணுமா? என்ன பிள்ளைங்களோ. இந்தாடி இந்தா. அப்பா எங்க? மேல இருக்காருமா. கீழே இறங்கி வந்து இந்த மனுஷன் உட்காந்தானே வயசான காலத்துல மாடி ஏறி இறங்கவா முடியுது? முட்டி வலி கொள்ளுது. ச்சே. என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி கத்துறீங்க? காஃபியை கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன், அதுக்கே எந்த கத்து கத்துறீங்க? காஃபி ரெடின்னு சொன்னா நான் கீழே வர மாட்டேன். நீ எதுக்கு மேல வர? உனக்கு என்ன மேல வேலை? உனக்கு கிச்சன்ல தானே வேலை. நீ எதுக்கு இங்கெல்லாம் வர? நான் கேக்குறேன்ல, பதில் சொல்லு. இதுவும் நம்ம வீடு தானேங்க, இறங்கி வர சிரமப்படுவீங்களேன்னு எடுத்துட்டு வந்தேன். இது ஒரு தப்பா? ஆமா, தப்புதான். இன்னொரு தடவை மேல வந்த அப்புறம் நடக்கிறதே வேற. இந்தாங்க, இத குடிச்சா குடிங்க, குடிக்காட்டி போங்க. என்ன மனுஷனோ, திடீர்னு இவருக்கு எப்படி இவ்வளவு வீரம் வந்தது? இந்த பேச்சு பேசுறாரு. அப்பா, ஏய் உங்க அப்பாக்கு என்னாச்சு இன்னைக்கு? ஏன் இப்படி பேய் அந்த மாதிரி கத்திட்டு இருக்காரு? என்னாச்சு அப்பாக்கு? ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியா நடந்துக்கிறாரு? சரியில்லையே. அக்கா, அப்பா ஏங்கா இப்படி இருக்காரு? எப்படி இருக்காரு? நல்லதானே இருக்காரு. இல்லக்கா, அப்பா இன்னைக்கு ரொம்ப பதட்டமா இருக்க மாதிரி தெரியுது. எனக்கு ஒண்ணும் அப்படி தெரியலையே. இல்லக்கா, அம்மா எதிர நின்னு அப்பா பேசி பாத்திருக்கியா? அப்பா இன்னைக்கு போல்டா தைரியமா பேசியிருக்காரு. ஒரு வார்த்தை 2 வார்த்தை இல்லக்கா, 28 வார்த்தை பேசியிருக்காரு. இது சரித்திர சாதனை இல்லையா? உனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையாடி? படிக்கிற வேலை இருந்தா போய் பார்ப்போ.
அக்கா நீ ஏன் இப்போ ஒரு மாதிரி இருக்க? ஏ எப்படி இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்லையே. சும்மா புழுகாதக்கா, நீ டல்லா இருக்கிறது தான் மூஞ்சே காட்டி கொடுக்குதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு ஏன் உயிர் எடுக்காத. இன்னைக்கு நீங்க 2 பேருமே சரியில்லை. இப்ப என்ன தாண்டி வேணும் உனக்கு? முதல்ல டென்ஷன் ஆகாத, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன சொல்ற நீ? காலையில விநாயக மாமாவோட தம்பி வந்து உங்களோட பேசிட்டு இருந்ததை நானும் கேட்டேன்க்கா.